இறைவனின் வழியை இறைவன் அழைக்கின்றார், இனிலே அழைக்கின்றார். இறைவனின் வழியை வருவோம், இறைவன் அழைக்கின்றார், இனிலே அழைக்கின்றார். துன்பமில்லை துயரமில்லை இறைவனின் உறவிலே, ஆயுண்டு வழியுண்டு இறைவனின் துணையிலே. இறைவனின் வழியை இணைந்திட வருவோம், இறைவன் அழைக்கின்றார், இனிலே அழைக்கின்றார். அடிமை தடையிலிருந்து அன்று முன்னோரை மீட்டதேவன், அடிமை தடையிலிருந்து அன்று முன்னோரை மீட்டதேவன், பாவத்தடையிலிருந்து நம்மை நீக்கவே அழைக்கின்றார். துன்பமில்லை துயரம் இல்லை இறைவனின் உறவிலே, தாயுண்டு வழியுண்டு இறைவனின் துணையிலே. இறைவனின் வழியினைந்திட வருவோம், இறைவன் அழைக்கின்றார், எதிரே அழைக்கின்றார். அடிமை என்று அழைக்கவில்லை, நம்மை நண்பர்கள் என்றாரே. அடிமை என்று அழைக்கவில்லை, நம்மை நண்பர்கள் என்றாரே. ஒற்றுமை வாழ்வு வழங்க நம்மை பெயர் சொல்லி அழைக்கின்றார். துன்பமில்லை துயரமில்லை இறைவனின் உறவிலே, வாழ்வொன்று வழியுண்டு இறைவனின் துணையிலே. இறைவனின் வழியினைந்திட வருவோம், இறைவன் அழைக்கின்றார், எதிரே அழைக்கின்றார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புமிக்க இறை சமூகமே, இன்று இறையேசு தம் பணிவாழ்வின் இறுதி கட்டத்தில் சீடர்களுடன் பந்தி அமர்ந்து பாஸ்கா விழாவை கொண்டாடி மகிழ்ந்ததை நினைவு கூறும் வகையில் திரு அவையானது நம்மை ஆண்டவரின் இறுதி இரா உணவு திருப்பலிக்கு அழைக்கிறது. இயேசு சீடர்களின் மதிப்புக்குரியவராக இருந்தும் அடிமையின் பணியாகிய காலடி கழுவும் செயலை செய்தார். ஒருவர் ஒருவருக்கு பணி செய்ய வேண்டும் என்றும் பணி செய்வதே சீடர்களின் அடையாளம் என்றும் இதன் வழியாக நமக்கு உணர்த்துகிறார். அடுத்து இயேசு தம் சீடர்களுக்கு வாழ்வு தரும் உணவாக மாறுகிறார். கிறிஸ்துவை தலைமை குருவாகவும் பலி பொருளாகவும் நின்று குருத்துவத்தை ஏற்படுத்தி புதிய பாஸ்கா கொண்டாட்டத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறார். நான் என்றும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி நற்கருணை என்னும் புதிய உடன்படிக்கையை வெளிப்படுத்துகிறார். நற்கருணை கொண்டாட்டத்தை நிகழ்த்தும் பொறுப்பையும்
மக்களுக்கு கடவுளின் செய்தியை அறிவித்து அவர்களுக்கு பணி செய்யும் பொறுப்பையும் குருக்களிடம் ஒப்படைத்து குருத்துவத்தை ஏற்படுத்தினார். ஆகவே இன்று நாம் கிறிஸ்துவின் வழியில் அன்பு, மன்னிப்பு, தாழ்ச்சி ஆகியவற்றை ஆடையாக கொண்டு நம்மை அலங்கரித்து இத்திருப்பலியில் பங்கு கொள்வோம். பிறருக்கு பணி செய்வதே நமது வாழ்வின் நோக்கமாக இருக்க இறைவனிடம் அன்றாடுவோம். இன்றைய திருவழிபாடானது 4 பகுதிகளை கொண்டுள்ளது. வார்த்தை வழிபாடு, பாதம் கழுவும் சடங்கு, நற்கருணை வழிபாடு, நற்கருணை இடமாற்ற பவனி. இந்த வழிபாட்டு நிகழ்வுகளில் பொருள் உணர்ந்து பக்தியோடு பங்கெடுப்போம். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, திருச்சபையினுடைய வரலாற்றில் இன்று மிக முக்கியமான ஒரு நாள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணையையும் குருத்துவத்தையும் ஏற்படுத்திய ஒரு நாள். பணி குருத்துவம், இன்னொன்று நற்கருணை. நற்கருணை இல்லாத ஒரு திருச்சபையை நாம் நினைத்து கூட பார்க்க முடியாது. மற்ற பிரிவினை சபைகளுக்கு இல்லாத ஒன்று நமக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது நற்கருணை. உயிருள்ள கடவுள், மெய்யான கடவுள், நம்மோடு வாழுகின்ற கடவுள், நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்த்துகின்ற, அவருடைய பிரசன்னத்தை உணர்கின்ற இந்த நற்கருணையை ஏற்படுத்திய ஒரு நாள். எனவே இன்று திருச்சபையினுடைய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நாள். இன்று விழா கொண்டாட்டம். அதே நேரத்தில் நற்கருணையையும் திருவருட்சாதனங்களையும் ஏற்படுத்திய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொடர்ந்து இந்த திருவருட்சாதனங்களை மக்களுக்கு கொடுப்பதற்காக பணி குருத்துவத்தையும் ஏற்படுத்திய நாள். தான் அன்பு செய்தவர்களை தானே விரும்பி ஆண்டவர் இயேசு அழைத்து பணி குருத்துவத்திற்காக, மக்கள் பணிக்காக அழைத்த அந்த ஒரு மகிமையான ஒரு நாள். ஆக குருத்துவம் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நாள். ஆக முக்கியமான இந்த 2 திருவருட்சாதனங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தி நம்மோடு உடனிருக்கிறேன் என்பதை உணர்த்துகின்ற இந்த நாள், நாம் கொண்டாடுகின்ற நாள், கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாள், நம்முடைய வாழ்வில் ஒளியேற்றக்கூடிய ஒரு நாள். எனவே அருமையான இந்த நாளிலே உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். அவருடைய பணி மென்மேலும் சிறக்கவும், என்ன ஒரு நோக்கத்திற்காக இயேசுவால் அழைக்கப்பட்டார்களோ அந்த பணியை தங்களால் இயன்ற அளவு முழுமையாக அவர்கள் நிறைவேற்றவும், அதே நேரத்தில் மனித பலவீனத்தினால் அவர்கள் செய்கின்ற தவறுகளை ஆண்டவர் இயேசு மன்னித்து இன்னும் நல்லதொரு மனநிலையோடு புனித தன்மையோடு மக்கள் பணி செய்யவும் நாம் அனைத்து குருக்களுக்காகவும் மன்றாடுவோம். அருமையான இந்த ஒரு நாளிலே நம்மோடு இணைந்து இந்த திருப்பலி கொண்டாட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அருட்தந்தை லியோன் அவர்களுக்கும், நம்முடைய உதவி பங்கு தந்தை அருட்தந்தை ஆண்டனி அவர்களுக்கும், இன்னும் அத்தனை குருக்களுக்கும் உங்கள் ஒவ்வொருடைய சார்பாக நான் என்னுடைய அன்பார்ந்த குருத்துவ திருநாள் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து அனைத்து குருக்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். அருமையான இந்த திருப்பலியில் நாம் தகுதியுடன் பங்கேற்க தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றம், குறைகள், பாவங்கள், பலவீனங்களுக்காக ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூத புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாய், ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
உன்னதங்களிலே அடகொடுத்து சாட்சி உண்டாகுவே உலகினில் மனத்தோங்கு அமைதியாகுவே. உலகின்றோம் யான் உண்மையே உமக்கு ஆராதனை புரிந்து உண்மை நாற்றி தடுப்போயார் உமது வீழான மாட்சி பொருட்டு மக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவராகிய இறைவரே, வானோலக அரசரே, ஆப்பல் அனைத்து கொண்டு இளங்கும் நல்ல தந்தை ஒரு மகனாக உதிப்ப ஆண்டவர் இயேசு ஆண்டவராகிய இறைவரே, இறைவனின் செம்மறி அருங்கை ஆக உதித்த இறைவன் மகனே, உலகின் நாவங்களை போகிறவரே உலகின் பாவங்களை போகிறவரே சொன்னாத்தை அருந்தை வலப்பகம் வைத்திருப்பவரே, ஈரம் மீது இறங்குவே. கிறிஸ்துவே, ஒருவரே தூயவர். ஆண்டவர் நீரொருவரே தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியிருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகன் சாவுக்கு தம்மை கையளிக்கும் வேளையை நிலைத்து நிற்கும் அன்பின் புதிய பலியையும் விருந்தையும் தம் திருஅவைக்கு அளித்தார். அதனால் இப்புனிதமிக்க திருவுணவில் அடிக்கடி பங்கு கொள்ளும் நாங்கள் இத்துணை மேலான மறைநிலையிலிருந்து அதன் பின் முழுமையையும் வாழ்வின் நிறைவையும் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. பாஸ்கா என்பது கடந்து செல்லுதல் என பொருள்படும். இறைவன் தாம் தேர்ந்தெடுத்த மக்களை அடிமை வாழ்விலிருந்து மீட்டு செங்கடலை கடந்து வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு அழைத்து சென்றார். அதுபோலவே நாமும் பாவம் நிறைந்த இந்த உலக நிலையை கடந்து தூய இன்னக வாழ்வை அடைய முயற்சிப்போம் என்று அறிவுறுத்தும் இவ்வாசகத்திற்கு செவி கொடுப்போம்.
விடுதலை பயணம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வசனங்கள் 1-8 மற்றும் 11-14 முடிய. எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார்: உங்களுக்கு மாதங்களில் தலையாயது இம்மாதமே, ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்துக்கு ஒரு ஆடு, வீட்டிற்கு ஒரு ஆடு என்று தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும். ஒரு ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆட்கள் இல்லை எனில், உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்துக் கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக, கிடாயாக, 1 வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறி ஆடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளில் 2 கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடு கசப்பு கீரையோடு உண்ண வேண்டும். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது, இடையில் கச்சை கட்டி, கால்களில் காலணி அணைந்து, கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் இன்றிலிருந்தே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று, எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரின் திருப்பெயரை கோப்பிடுவே, மீட்புக்காக நன்றி விடுவே. ஆண்டவரின் திருப்பெயரை கோப்பிடுவே. ஆண்டவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நான் என்னமாறு செய்தேன். ஆண்டவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நான் என்ன புகழ்ந்திடுவேன், பாடிடுவேன், புகழ்ந்திடுவேன். மீட்புக்காக நன்றி விடுவேன். ஆண்டவரின் திருப்பெயரை கோம்பிடுவேன், மீட்புக்காக நன்றி விடுவேன். ஆண்டவரின் திருப்பெயரை கோம்பிடுவேன். நினைந்தது மகிழ்ச்சி பலினை செலுத்துவேன்.
இது அருளன்பு கிடைத்தது பாடிடுவே புகைந்திடுவேன் பாடிடுவேன் புகைந்திடுவேன் ஆண்டவரின் திருப்பெயரை போற்றிடுவேன் ஆண்டவரின் திருப்பெயரை போற்றிடுவேன். தன்னையே தியாகமாக கொடுத்த கிறிஸ்துவின் மரணத்தை அறிக்கையிடுவதுதான் திருப்பலி. எனவே நமது வாழ்வு ஆதரவற்றோருக்கும் துன்பப்படுவோருக்கும் துயருறுவோருக்கும் அன்பை கொடுப்பதாக ஆதரவு தருவதாக இருக்கிறதா என சிந்திக்க அழைக்கும் 2ஆம் வாசகத்திற்கு செவி கொடுப்போம். அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அறிவிக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறை வசனங்கள் 23 26 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டில் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயந்தன் மண்டையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயந்தன் மண்டையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். அன்பு செலுத்து பொதுவை கட்டும் ஆயந்தன் மண்டையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயந்தன் மண்டையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே ஆட்சி உமக்கே. அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 1 முதல். பாஸ்கா விழா தொடங்க இருந்தது. தாம் உலகை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்த தமக்குரியவர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார்.
இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அழகை சீமோனின் மகனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்தின் உள்ளத்தில் எழச் செய்திருந்தது. இறை உணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும் தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பி செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தையிலிருந்து எழுந்து தம் மேலுடையை கலைச்சி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டார். பின்னர் தம் குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்க தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவ போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது இன்னதென்று இப்போது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விட மாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கில்லை என்றார். அப்போது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல என் கைகளையும் தலையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். நீங்களும் தூய்மையாய் இருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். தம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். அவர்களுடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது இன்னதென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகரமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவுங்கள். கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல் நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார். இது ஆண்டவரின் அருள் வாக்கும். கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, அருமையான கொண்டாட்டம் நிறைந்த இந்த நாளில் நற்கருணை ஆண்டவருடைய ஆசிரை பெறுவதற்காக இந்த திருப்பலியில் நாம் அனைவரும் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாக ஒருவருக்காக நாம் மன்றாடுவோம். அன்பார்ந்தவர்களே, காந்தியடிகள் சொல்லுவார், கடவுள் இன்று மனிதனோடு வாழ விரும்பினால் அவர் உணவு வடிவில்தான் வர முடியும், வாழ முடியும் என்று அவர் சொல்லுவார். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் மிக முக்கியமான பங்கு வகிப்பது அவன் உண்ணுகின்ற உணவு. ஒவ்வொரு கலாச்சார பின்னணியிலும், ஒவ்வொரு நாட்டினுடைய பழக்க வழக்கங்களின் அடிப்படையிலும், ஒவ்வொரு இனத்தினுடைய மக்களுடைய அந்த வாழ்க்கை முறையிலும் இந்த உணவு பழக்க வழக்கங்களில் வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அனைவருமே இந்த உணவை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் வாழ்வதற்கு உணவு மிக முக்கியமான ஒன்றாக அமைகிறது. ஒருவர் உணவை கொடுக்கிறார் என்று சொன்னால் அவர் வாழ்வை கொடுக்கிறார், அவர் உயிரை கொடுக்கிறார். உயிரின் உறவின் அடையாளம்தான் இந்த உணவு. எனவேதான் மகாத்மா காந்தி அவர்கள் சொல்கிறார், கடவுள் இன்று மனிதர்களோடு வாழ விரும்பினால் அவர் உணவு வடிவில்தான் வாழ முடியும் என்று அவர் சொல்லுகின்றார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ஆண்டவர் இயேசு இதை செய்து காட்டிருக்கின்றார். இதோ உலக முடியும் வரை நான் எந்நாளும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் நற்கருணை வடிவில், உணவு வடிவில் இன்று நம்மோடு வாழுகின்ற தெய்வமாக, இந்த நற்கருணையின் வழியாக நம்மை வாழ வைக்கின்ற தெய்வமாக இருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கின்றோம் பாஸ்கா விழா. இந்த பாஸ்கா விழாவில் மிக முக்கியமாக பங்கு வகிப்பது உணவு. எனவேதான் செம்மறி ஆடானது அங்கே உணவில் மிக முக்கியமான பங்கு பெற்றது.
பாஸ்கா விழாவின் போது அவர்கள் ஆடுகளை பலியிட்டு அங்கிருக்கின்ற மக்கள் அனைவரும், இந்த குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களும் அதை உண்பார்கள். அது உறவின் அடையாளம், அது கடவுளுடைய அடையாளம். கடவுள் இந்த ஒரு விழாவை இந்த உணவாக ஆசீர்வதித்திருக்கிறார். எனவே அவர்கள் அந்த ஒரு உணவை அவர்கள் உண்டார்கள். அந்த பாஸ்கா விழாவே அந்த செம்மறி ஆட்டின் அந்த இறைச்சியை அவர்கள் உண்டார்கள். ஒன்று கூட மீறி வைக்க கூடாது, அத்தனையும் அவர்கள் உண்டு விட வேண்டும் என்று கடவுள் அவர்களுக்கு பணித்திருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் புதிய பாஸ்காவாகிய இயேசுவே அந்த செம்மறியாக, மாசற்ற செம்மறியாக, அந்த பலி பொருளாக நம் அனைவருக்கும் உணவாக மாறுகின்றார். அங்கே ஒரு ஆடானது அடையாளமாக கொடுக்கப்பட்டது. ஆனால் இங்கே இயேசு நாம் வாழ வேண்டும் என்பதற்காக, நம்முடைய பாவங்களில் நாம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக, நாம் முழுவதுமாக மீட்பை அடைய வேண்டும் என்பதற்காக தன்னையே அவர் பலியாக ஒப்புக் கொடுக்கிறார். தன்னுடைய உடலை நம் அனைவருக்கும் உணவாகவும், தன்னுடைய இரத்தத்தை நம் அனைவருக்கும் பானமாகவும் அவர் கொடுக்கிறார். தாயிடமிருந்து மகன் வெளிநாட்டிற்கு வேலை செய்வதற்காக செல்கின்றான். அப்பொழுது அவன் தன்னுடைய தாய்க்கு மணி ஆர்டர் அனுப்புவதற்கு பதிலாக, அல்லது இப்பொழுது இருக்கின்ற ஜிபே பண்ணுவதற்கு பதிலாக அவன் என்ன செய்கின்றான்? தொடக்கத்தில், இப்பொழுதுதான் இந்த வசதிகள் எல்லாம் இருக்கிறது, தொடக்கத்தில் அவன் என்ன செய்தானாம்? தன்னுடைய தாய்க்கு அவன் ஒவ்வொரு மாதமும் கடிதம் எழுதுவானாம். அந்த கடிதம் எழுதுகின்ற பொழுது அவன் தான் பார்த்த ரசித்த இடங்களை போட்டோவாக அனுப்புவது வழக்கம். அதோடு சேர்ந்து தான் சம்பாதித்த பணத்தை அவன் உள்ளே வைத்து அனுப்புவதும் வழக்கமாக இருக்கிறது. ஆனால் தன்னுடைய தாயிடம் அது என்னதென்று அவன் சொல்லவில்லை. அவள் புரிந்து கொள்வாள் என்று நினைத்து அவன் இப்படி செய்கின்றான். தன்னுடைய தாய்க்கு அவன் கடிதம் எழுதுகின்ற பொழுதெல்லாம் அந்த கடிதத்தை அனுப்புகின்ற பொழுது தான் பார்த்து ரசித்த இடங்களையும் அதோடு சேர்ந்து தான் சம்பாதித்த அந்த பணத்தின் ஒரு பகுதியை தன்னுடைய தாய்க்கு உதவியாகவும் அவன் அனுப்புகின்றான். அந்த தாய் என்ன செய்கின்றாள்? அந்த படங்கள், அந்த ரூபாய், அந்த வெளிநாட்டினுடைய அந்த ரூபாயை தன்னுடைய அறையிலே அருமையாக ஒட்டி வைக்கின்றார். அது என்னதென்று அந்த தாய்க்கு தெரியவில்லை. அது வெளிநாட்டு பணம். அது என்னவென்று தெரியாத காரணத்தினால் அதுவும் ஒரு படம் தான் என்று நினைத்து அதை தன்னுடைய தூங்குகின்ற அறையிலே, தான் இருந்த இடத்திலே அவள் அங்குமுகமாக ஒட்டி வைக்கின்றார். ஒரு வருடங்களுக்கு பிறகு மகன் பாசத்தோடு தாயை பார்க்க வருகின்றான். அப்பொழுது அவரை கட்டி பிடித்து அரவணைக்கின்றான். தன்னுடைய தாயுடைய அறைக்கு செல்கின்றான். அங்கே தான் அனுப்பிய அந்த பணத்தை, தான் அனுப்பிய அந்த புகைப்படத்தோடு சேர்ந்து அவர் அங்கே ஒட்டி வைத்திருக்கிறார். தன்னுடைய தாயை பார்த்து சொல்கிறார், அம்மா, நீங்கள் சாப்பிட வேண்டும், நன்றாக வசதியோடு வாழ வேண்டும் என்பதற்காக நான் பணம் அனுப்பினேனே, அதையும் இந்த இடத்தில் ஒட்டி வைத்திருக்கிறாயே, இதை நீங்கள் மாற்றி நீங்கள் பயன்படுத்தியிருக்கலாமே என்று சொல்கின்ற பொழுது, அது என்னவென்று எனக்கு தெரியவில்லை. நீ எனக்கு பாசத்தோடு அனுப்பினாய், ஆனால் அது இந்த இடத்தில் இருக்கின்ற பொழுது எனக்கு பசி தெரியவில்லை. உன்னுடைய அன்பை, உன்னுடைய பிரசன்னத்தை நீ அனுப்பிய அந்த புகைப்படத்தின் வழியாகவும், நீ அனுப்பிய இந்த காகிதத்தின் வழியாகவும் நான் பெற்றுக்கொண்டேன். நீ என்னோடு இருப்பதாக ஒவ்வொரு நாளும் நான் உணர்ந்தேன். நீ என்னை விட்டு எங்கும் போகவில்லை, நீ என்னோடு இருக்கிறாய். இந்த காகித பேப்பர், அதே நேரத்தில் நீ அனுப்பிய அந்த புகைப்படங்கள் அத்தனையும் உன்னுடைய நினைவாக என்னுடைய அறையிலே இருந்தது. உன்னுடைய நினைவாக இருந்த அவைகளால் நான் மகிழ்ச்சி அடைந்தேன், நான் வாழ்வடைந்தேன், நான் நிம்மதி அடைந்தேன். எல்லா விதமான வசதி வாய்ப்போடு வாழ்வதாக என்னையே நான் மாற்றிக்கொண்டேன் என்று சொல்லி அந்த தாய் அன்போடு சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, இது ஒரு நினைவாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே ஏற்படுத்திய இந்த நற்கருணையை ஒரு நினைவாக நாம் கடந்து போய்விட முடியாது. அது உயிருள்ள உணவு, வாழுகின்ற உணவு, வாழ வைக்கின்ற உணவு. இதை இயேசுவே பலமுறை சொல்லி இருக்கிறார். நீங்கள் வாழ்வதற்காக நான் என்னுடைய உடலையும் என்னுடைய இரத்தத்தையும் நான் உங்களுக்கு உணவாகவும் பானமாகவும் கொடுப்பேன் என்று சொல்கின்றார். ஆனால் அது அந்த யூதர்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. இது என்ன காட்டுமிராண்டித்தனமான பேச்சாக இருக்கிறது? ஒருவர் நாம் வாழ்வதற்கு, நாம் உண்பதற்கு தன்னுடைய உடலை எவ்வாறு உணவாக கொடுக்க முடியும்? இது கன்னிபாலிசம், அதாவது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொன்று உணவாக உண்பது. ஆக இது ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு செயல். இந்த பேச்சை யார் கேட்பார்கள்? இந்த பேச்சு மிதமிஞ்சி போகிறது என்று கூட பலர்
அவரை பிரிந்து செல்கின்றார்கள். முதலாக இயேசுவை விட்டு எதற்காக அவரோடு இருந்த மக்கள் பிரிந்து செல்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், அது இயேசு தன்னுடைய உடலாகிய உணவினை பற்றி எடுத்துச் சொல்கின்ற பொழுதுதான் முதலாக அவரோடு இருந்தவர்கள் அவரை விட்டு பிரிந்து செல்கின்றார்கள். ஆனால் இயேசு அதை பற்றி எல்லாம் கவலைப்படவில்லை. அவர்கள் பிரிந்து சென்று விட்டார்களே என்று சொல்லி தன்னுடைய பேச்சை மாற்றவில்லை. காரணம், இப்பொழுது இருக்கிற அரசியல்வாதிகள் போன்று அவ்வப்போது பேச்சை மாற்றிக் கொண்டிருப்பவர் நம்முடைய தலைவர் இயேசு கிறிஸ்து அல்ல. தான் சொன்னதில் உறுதியாக இருக்கக்கூடியவர், அதற்காக தன்னுடைய உயிரையும் விலையாக கொடுக்கக்கூடியவர், அதற்காக எதையும் செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடியவர். எனவே தான் சொன்னதை அவர் செய்து காட்டினார். தான் சொன்னதிலிருந்து அவர் எந்த வகையிலும் பின்வாங்கவில்லை. எத்தனை மக்கள் என்னை விட்டு பிரிந்து சென்றாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் என்னுடைய உடலை இந்த உலகத்திற்கு உணவாக கொடுப்பேன். நான் என்னுடைய இரத்தத்தை இந்த உலகத்துக்கு பானமாக கொடுப்பேன். இதில் எந்த விதமான சமரசமும் கிடையாது. இது என்னுடைய வார்த்தை மட்டுமல்ல, என்னுடைய வாழ்வு, என்னுடைய சதை, என்னுடைய இரத்தம் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்கே இருக்கின்ற தன்னுடைய திருத்தூதர்களை பார்த்து கூட கேட்கிறார், நீங்களும் போய்விட நினைக்கின்றீர்களாம்? அப்பொழுதுதான் பேதுரு அத்தனை திருத்தூதருடைய பிரதிநிதியாக, சீடருடைய பிரதிநிதியாக சொல்கின்றார், நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்று சொல்லி அந்த வாழ்வு தரும் வார்த்தைகள் தான் அவருடைய உடலாக மாறுகிறது. வார்த்தையானவர் ஆதியிலே வார்த்தையானவராக இருந்தார். தொடக்கத்தில் வார்த்தையானவராக இருந்தவர் மனுருவானார். மனுருவான அவர் தன்னையே நம் அனைவருக்கும் உணவாக கொடுத்தார். தன்னையே உணவாக கொடுத்து இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இறைவனாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இப்படிப்பட்ட நற்கருணையை நாம் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் அருந்துகின்றோமே, அதனுடைய உண்மையான பொருளை உணர்ந்து நாம் அருந்துகின்றோமா? நாம் உண்பது சாதாரண ஒரு அப்பம் அல்ல, மாறாக நம்மை படைத்து வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவினுடைய சதை என்பதை நாம் உணர்கின்றோமா? நாம் குடிப்பது சாதாரண திராட்சை ரசம் அல்ல, மாறாக அது இயேசுவினுடைய இரத்தம் என்பதை நாம் உணர்கின்றோமா? அப்படி உணர்ந்து இந்த பந்தையில் அமர்கிறோமா? யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்ற பொழுது மிக தெளிவாக நாம் வாசிக்க கேட்டோம். நற்கருணையை பெற்றவுடன், அப்பத்துண்டை இயேசுவிடமிருந்து பெற்றவுடன், யூதாஸ் இஸ்காரியத்துடைய அந்த வாழ்வில் மனதில் சாத்தான் குடிகொண்டான். பாருங்கள், மற்ற திருத்தூதர்களுக்கெல்லாம் அது வாழ்வாக இருந்தது. ஆனால் யூதாசுக்கு மட்டும் அது சாத்தானாக இருந்தது. காரணம் என்ன? அவன் பாவத்தோடு, அவரை காட்டிக் கொடுக்க வேண்டும் என்ற மனதோடு, உள்ளத்திலே வக்கிரமான எண்ணத்தோடு அவன் அந்த பந்தியிலே அமர்ந்தான். அப்படி என்று சொன்னால், நாம் வாழ்வு பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கான தயாரிப்பு இருக்க வேண்டும். அதற்காக நாம் நம்முடைய வாழ்வை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காக நம்முடைய வாழ்வை நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். பாவத்திலும் பாவ சூழ்நிலையிலும் ஆண்டவரேசுடைய பந்தியில் நாம் அமர்ந்தோம் என்று சொன்னால் அதனால் எந்த விதமான பயனும் இல்லை. மாறாக நாம் பாவம் தான் செய்கிறோம். நம்மிலே சாத்தான் குடிகொள்கின்றான். எனவேதான் யூதாஸ் இஸ்காரியோத் அப்பத்துண்டை பெற்றவுடன் சாத்தான் அவனிடத்தில் குடிகொண்டதனால் அவன் இயேசுவோடு இருக்க முடியவில்லை. இயேசுவினுடைய ஒவ்வொரு செயலிலும் அவனால் பங்கெடுக்க முடியவில்லை. அவன் அந்த இடத்தை விட்டு அவன் அகன்று விடுகின்றான். இது சாத்தானுடைய வேலை. ஆக அவனுக்கு நம்பிக்கை இல்லை, இயேசுவின் மீது நம்பிக்கை இல்லை. அந்த நம்பிக்கை இல்லாத காரணத்தினால், அவன் தீய எண்ணம் படைத்தவனாக இருந்ததனால் அந்த நற்கருணை அவனுக்கு எந்த விதமான மாற்றத்தையும் கொடுக்கவில்லை, அவனுக்கு வாழ்வை கொடுக்கவில்லை. அவன் அழிந்தான், நாண்டு கொண்டு செத்தான். அன்புக்குரியவர்களே, ஆக இந்த நற்கருணை, வாழ்வு தருகின்ற நற்கருணை, ஆண்டவருடைய உடல் ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்படுகிறதே. நாம் எப்படி நன்றியுடையவர்களாக ஆண்டவர் இயேசுவுக்கு இருக்க வேண்டும்? யோசித்து பார்க்க வேண்டும். மற்ற சபைகளில் இல்லாதது, மற்ற மதங்களில் இல்லாதது நம்மிடம் இருக்கிறது. நாம் கொடுத்து வைத்தவர்கள். ஆண்டவர் இயேசுவை கடவுளாக, நம்முடைய மீட்பராக பெற்றுக்கொண்டதில் நாம் கொடுத்து வைத்தவர்கள். அவர் நம்மோடு வாழ்வதற்காக நற்கருணையை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதனால் நாம் கொடுத்து வைத்தவர்கள். இதை நாம் உணர்கின்றோமா? இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணை ஏற்படுத்திய நாள். அந்த நற்கருணை நம்முடைய உள்ளத்திலும் உடலிலும் கொடுக்கின்ற மாற்றத்தை நாம் உணர வேண்டும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய உடலில் ஓடுவது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம், நம்முடைய சதை
இயேசு கிறிஸ்துவினுடைய சதை நாம் உண்ணுகின்ற உணவு நம்முடைய உடலாக, நம்முடைய சதையாக, நம்முடைய உறுப்பாக, நம்முடைய இரத்தமாக மாறுகிறது என்று சொன்னால், நாம் இயேசுவை உணவாக உட்கொள்கின்றோம். அப்படி என்று சொன்னால் இது என்னுடைய சதை அல்ல, என்னுடைய இரத்தம் அல்ல, என் இயேசு கிறிஸ்துவினுடைய சதை, என் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம். இரண்டாவதாக, குருத்துவத்தை ஆண்டவர் இயேசு ஏற்படுத்தி இருக்கிறார். இன்று உலகம் முழுவதும் உள்ள அனைத்து குருக்களுக்காகவும் நாம் அன்றாடி இருக்கிறோம். பணி குருத்துவம் திருவருட்சாதனங்களை மக்களுக்கு கொடுப்பதற்காக ஆண்டவர் இயேசுவால் ஏற்படுத்தப்பட்ட பணி குருத்துவம். எப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் இயேசு தேர்ந்தெடுத்தார்? மிகப்பெரிய பரிசுத்தவான்களையா, மிகப்பெரிய உத்தமர்களையா, தாங்கள் தான் தகுதி படைத்தவர்களை சொல்லி மாறுதட்டுக் கொண்டிருந்தவர்களையா, படித்தவர்களையா, அல்லது பதவியில் இருந்தவர்களையா? சாதாரண ஏழை எளிய மக்கள், படிப்பறிவில்லாத பாமர மக்கள், சாதாரண மனித பலவீனத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். இதைத்தான் இயேசுடைய அந்த சாவு நிகழ்ச்சியிலே நாம் பார்க்கின்றோம். இயேசு கெத்செமனி தோட்டத்திலே கைது செய்யப்பட்டவுடன், உம்மோடு சாவு நேர்ந்தாலும் எப்பொழுதும் உம்மோடு இருப்போம் என்று சொன்னவர்கள், வாருங்கள் போவோம் அவரோடு இறப்போம் என்று சொன்னவர்கள், நான் உம்மை காட்டி கொடுக்கவே மாட்டேன் என்று சொல்லி இயேசுவிடம் ஆணித்தரமாக சொன்னவர்கள், இயேசு பிடிபட்டவுடன் எங்கே நம்மையும் பிடித்து விடுவார்களோ, நமக்கும் ஆபத்து வந்து விடுவார்களோ என்று தெரிந்து தங்களுடைய மேலுடையை கூட கலற்றி வைத்து விட்டு ஓடி ஒளிந்து விட்டார்கள். இப்படிப்பட்ட பலவீனமானவர்கள், இயேசுவோடு கடைசி வரைக்கும் இருப்பதற்கு திராணியற்றவர்கள், கோழைகள், பயந்தாங்கொள்ளிகள், அப்படிப்பட்டவர்களைத்தான் ஆண்டவர் இயேசு தேர்ந்தெடுத்தார். அப்படிப்பட்ட பணிக்குருத்துவத்தை இன்று ஏற்படுத்திய ஒரு நாள். ஆக மக்கள் பணி செய்வதற்காகவும் திருவருட்சாதனங்களை மக்களுக்கு கொடுப்பதற்காகவும் ஆண்டவர் இயேசுவுக்கும் மக்களுக்கும் இடையே ஒரு பாலமாகவும் குருத்துவத்தை ஏற்படுத்தி குருத்துவத்தின் வழியாக மனித இனத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த குருக்கள் மேலிருந்து கீழே வந்தவர்கள் அல்ல, உங்களிலிருந்து வந்தவர்கள், உங்களை போன்ற பெற்றோரிடமிருந்து வந்தவர்கள். எனவே அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள், நமக்கு பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லி அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அவர்களுக்காக ஜெபிப்பது நம்முடைய கடமை. அவர்களை அன்பு செலுத்துவது நம்முடைய கடமை. அவர்கள் மக்களை அன்பு செலுத்துகிறார்கள். மக்களாகிய நாமும் அவர்களை அன்பு செய்ய வேண்டும், அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும், அவர்களோடு உடன் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவினுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் நாம் நிரப்பப்படுவோம். அன்புக்குரியவர்களே, ஆக இந்த குருக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஆனால் இந்த குருத்துவத்தை ஏற்படுத்தியது, இந்த குருக்களை அழைத்தது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, கடவுளாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. என்னையும் உங்களையும் படைத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைத்திருக்கிறார். எனவே இந்த பணி குருத்துவத்திற்காக இன்று நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளிலும் நாமும் உடனிருந்து அவர்களுக்கு உதவியாக இருக்கின்ற பொழுது நிச்சயமாக இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த அந்த ஆட்சியை இந்த மண்ணிலே மலர செய்ய முடியும். அப்பொழுதுதான் நிச்சயமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஒரு உன்னதமான நிலை இந்த பணி குருத்துவத்தில் நிறைவடையும். அன்புக்குரியவர்களே, ஆக ஒவ்வொரு குருக்களும் இறைவனால் அழைக்கப்பட்டவர்கள், இயேசுவால் அழைக்கப்பட்டவர்கள், நேரடியாக அழைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து அவர்களோடு நாம் உடனிருந்து பயணிப்போம். நிச்சயமாக இயேசுவினுடைய வல்லமை மிக்க செயல் நம்முடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும். மூன்றாவதாக, இன்று அன்பை பகிர்ந்து கொள்கின்ற ஒரு நாள். அன்பு என்றால் என்ன? நாம் எப்பொழுது அன்பை பெற முடியும்? பணி பெறுவதை விட பணி புரிவதே சிறந்தது என்று சொல்லி பணிபுரிய வந்த இயேசு தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவுகின்றார். பேதுரு சொல்கின்றார், ஆண்டவரே, நீரா என்னுடைய பாதங்களை கழுவுவது என்று சொல்கின்ற பொழுது, நான் உன்னுடைய பாதங்களை கழுவவில்லை என்று சொன்னால் என்னோடு உனக்கு பங்கில்லை. பாருங்கள், இயேசு பேதுருடைய பாதங்களை கழுவவில்லை என்று சொன்னால் இயேசுவோடு பேதுருவுக்கு பங்கு இல்லை. இந்த வார்த்தையை கேட்டவுடன் பேதுரு துடித்து போகின்றார். அப்படி என்று சொன்னால் என்னுடைய பாதங்களை மட்டுமல்ல, என்னை முழுவதுமாக கழுவும். ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறார்? குளித்து விட்டவன் பாதங்களை கழுவினாலே போதும் என்று சொல்கின்றார். யூதருடைய முறைப்படி இந்த பாதங்களை கழுவுவது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்பட்டது. ஏன் இந்த பாதங்களை கழுவினார்கள் என்று சொன்னால், ஒன்று தூய்மையாக இருப்பதற்கு. இது தூய்மையினுடைய அடையாளம். வெளியிலிருந்து வீட்டிற்குள் வருகின்ற பொழுது கிருமிகள் வீட்டிற்குள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக பாதங்களை கழுவி விட்டு வீட்டுக்கு வருவார்கள். இன்னொன்று, இது விருந்தோம்பலின் அடையாளம்.
இது விருந்தோம்பலின் அடையாளம். எனவே இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்காக பணக்காரர்கள், வசதி படைத்தவர்கள் தங்களுடைய வீடுகளே அடிமைகளை வைத்திருப்பார்கள். ஆக இந்த அடிமைகளுடைய வேலை என்ன? தன்னுடைய தலைவர் வெளியே இருந்து வீட்டிற்குள் வருகின்ற பொழுது அவருடைய பாதங்களை கழுவுவது, அவருடைய உறவினருடைய பாதங்களை கழுவுவது, அவர் யாரையாவது விருந்திற்கு அழைத்தார் என்று சொன்னால் அவருடைய பாதங்களை கழுவுவது இந்த அடிமைகளுடைய வேலையாக இருந்தது. ஆக இது விருந்தோம்பலுடைய முதல் அடையாளமாக யூதருடைய முறைப்படி இருந்தது. ஆனால் ஆண்டவர் இயேசு இதை தன்னுடைய பணி வாழ்வுக்காக பயன்படுத்துகின்றார். நான் உங்களுக்கு போதிக்கிறேன், நான் உங்களை தேர்ந்தெடுக்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் வசதியான ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதற்காக மட்டுமல்ல, மாறாக இந்த மக்களோடு உணர்ந்து பயணிக்க வேண்டும், அவர்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்பதற்காகவும் என்று சொல்லி தன்னுடைய மேலாடையை களைந்து விட்டு ஒரு அடிமை செய்கின்ற அந்த ஒரு வேலையை அவர் செய்கின்றார். தன்னுடைய இடுப்பிலே ஒரு துண்டை கட்டிக் கொள்கின்றார். இப்படித்தான் அடிமைகள் பாதங்களை கழுவுவார்கள். ஆக எஜமானாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய எஜமானாகிய நிலையை, தன்னுடைய இறை இயல்பை களைந்து விட்டு, தன்னுடைய மேலே உடையை களைகிறார் என்று சொன்னார், தன்னுடைய இறை இயல்பை களைந்து விட்டு, எஜமான் என்கின்ற நிலையை களைந்து விட்டு, அவர் ஒரு துண்டை, ஒரு அடிமையை போன்று ஒரு துண்டை இடுப்பில் கட்டுகின்ற பொழுது இந்த துண்டாகிய மனித இயல்பை அவர் அணிந்து கொள்கின்றார். இந்த மனித இயல்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? இந்த உலகத்தில் பணிபுரிய வேண்டும், இதற்கு உதவி செய்ய வேண்டும். அந்த பணிபுரிகின்ற அந்த ஒரு தன்மையை அவர் இந்த ஒரு செயலின் மூலம் காட்டுகின்றார். தன்னுடைய திருத்துவருடைய பாதங்களை கழுவி தான் இடுப்பிலே கட்டியிருந்த துண்டால் தொடக்கின்றார். அவருடைய பாதங்களை முத்தமிடுகின்றார். அது மட்டுமல்ல, எஜமானாகிய நான் உங்களுடைய பாதங்களை கழுவுகிறேன் சொன்னால், நீங்கள் என்னை குருவாக, என்னை தலைவராக, என்னை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களே, நான் உங்களுடைய பாதங்களை கழுவுகிறேன் என்று சொன்னால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவ வேண்டும். இதை நான் முன்மாதிரியாக உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன், அதை நீங்கள் உங்களுடைய வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய திருத்துவருடைய பாதங்களை கழுவி அன்பு பணியை வெளிப்படுத்துகின்றார். பிறருக்காக வாழுகின்ற அந்த ஒரு பணியை வெளிப்படுத்துகின்றார். இன்று அன்பின் திருவிழா, அன்பின் உச்சக்கட்டம். இந்த அன்பிற்காக எதையும் இழக்க தயாராகிய இயேசு கிறிஸ்து நாமும் பிறரை அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி அன்பு செய்வதற்காக நம்மை அழைக்கின்ற அற்புதமான ஒரு விழா. எனவே இன்று நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு இந்த இடத்தில் இருக்கிறோம். தவக்காலத்தின் உச்சக்கட்டமாக பரிசுத்த வாரத்தில் இருக்கிறோம். நாளைய தினம் இயேசுடைய அந்த மரண நிகழ்வை நாம் கொண்டாட இருக்கின்றோம். அதுவும் ஒரு கொண்டாட்டம் தான், துக்கம் அல்ல. இயேசு இறந்தால்தான் இந்த உலகத்தில் நாம் மீட்பை பெற முடியும். ஆக அந்த ஒரு கொண்டாட்டத்தில் இருக்கிறோம். அதற்கு முன்னதாக இந்த ஒரு கொண்டாட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் இது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாய நமக்கு மகிழ்ச்சியின் உச்சக்கட்டம். இன்று நம் அனைவருடைய திருவிழா, நாம் கொண்டாடுகின்ற விழா, இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை நாம் கொண்டாடுகின்ற விதமாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அன்புக்குரியவர்களே. ஆக நாம் நற்கருணைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். நற்கருணையை பரிசுத்தமான உள்ளத்தோடு பெற்றுக்கொள்வதற்கு நாம் முயற்சி எடுப்போம். தகுந்த தயாரிப்போடு பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி எடுப்போம். அதன் பிறகு நற்கருணை நமக்கு உணர்த்துகின்ற வாழ்வை நம்முடைய வாழ்வாக மாற்றுவோம். அதே நேரத்தில் குருக்களை மதித்து அவர்கள் செய்கின்ற பணிகளை ஏற்றுக்கொண்டு அவர்கள் வழியாக நாம் இறையருளை பெறுவதற்கு முயற்சி எடுப்போம். மூன்றாவதாக ஒருவர் அன்பு செய்கின்ற பிறதன்பை நம்முடைய வாழ்வில் கடைபிடித்து நம்முடைய புற்றோரை, பெரியவர்களை, நண்பர்களை, எதிரிகளை, உடன் பிறந்தவர்களை எல்லோரையும் அன்பு செலுத்தி அதன் மூலம் நிலையான வாழ்வை பெறுவதற்கு முயற்சி எடுப்போம். குறிப்பாக இந்த நாளிலே உலக சமாதானத்திற்காகவும் அமைதிக்காகவும் மன்றாடுவோம். இன்று போர் மிக மோசமான ஒரு சூழலுக்கு சென்று கொண்டிருக்கிறது. மக்களுடைய வாழ்வாதாரம் இன்று பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மக்களுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்பாவி மக்களை கொத்து கொத்தாக போர் என்ற அந்த போர்வையில் கொன்று கொண்டிருக்கிறார்கள். எனவே விரைவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த போரானது முடிவுக்கு வர வேண்டும். மக்களுடைய உயிர் வாழ்வு பாதுகாக்கப்பட வேண்டும். மக்களுடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும். எல்லோரும் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். இதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் வந்த அந்த நோக்கத்தை நம்முடைய வாழ்வாக மாற்றுவோம். இதற்காக இந்த வழிபாட்டில், இந்த திருப்பலியில் தொடர்ந்து நாம் ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். ஆமேன்.
பாதம் கழுவும் சடங்கு. முன்னுரை. யூத வழக்கத்தில் வெளியே சென்ற ஒருவர் மீண்டும் வீட்டிற்குள் நுழையும் போது தன் பாதங்களை கழுவுவது வழக்கம். ஆனால் இயேசு முற்றிலும் மாறுபட்டு பணிவிடை பெற அன்று பணிவிடை புரியவே வந்தேன் என்றும், பெரியவனாயிருக்க விரும்புகிறவன் பணியாளராயிருக்கட்டும் என்றும், நீங்களும் இவ்வாறே செய்யுங்கள் என்றும் சொல்லி தம் திருத்தூதர்களின் பாதங்களை கழுவிய பணிவான நிகழ்வை இப்போது குருவானவர் நினைவு கூறுகிறார். இங்கு அமர்ந்திருக்கும் 12 பாதங்களை கழுவி நமக்கு முன்மாதிரியாக செயல்படுவார். இந்த நிகழ்வு வெறுமனே ஒரு சடங்காக மட்டுமல்ல, மாறாக நமது வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தும் தாழ்ச்சியுள்ள வாழ்வு வாழ பக்தி நிறைந்த உணர்வோடு இதில் பங்கெடுப்போம். நான் உங்களுக்கு அன்பு செய்தது போலவே நீங்கள் யாரும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்யுங்கள் என்கிறார் ஆண்டவர். பந்தியை வைத்தெழுந்த களத்தினில் தண்ணீர் வார்க்கைய தம்முடைய சீடரின் பாதம் கழுவ தொடங்கினாரே. இந்த ஆண்டவரே, நீரோ என் பாதங்களை கழுவது. அதற்கு இயேசு, நான் உன் பாதங்களை கழுவாவினே, உனக்கு என்னோடு பங்கில்லை என்றார். சீமோன் நாயகரிடம் அவர் வரவே நாயப்பர் அவரை நோக்கி சொன்னது, ஆண்டவரே, நீரோ என் பாதங்களை கழுவுவது. அதற்கு இயேசு, நான் உன் பாதங்களை கழுவாவினேன், உனக்கு என்னோடு பங்கில்லை என்றார். நான் செய்வது என்னதென்று உனக்கு இப்போது தெரியாது. விண்களே, நிலங்களே,
வணங்கும் ஆண்டவரே, நீரோ என் பாதங்களை கழுவுவது. அதற்கு இயேசு, நான் உன் பாதங்களை கழுவாகிறேன். உனக்கு என்னோடு பங்கில்லை என்றார். பூமிய நோக்கத்தை உங்களுக்கு தருகின்றேன். நான் உங்களுக்கு அன்பு செய்வது போலவே நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்யுங்கள். புதிய லோகத்தை உங்களுக்கு தருகிறேன். நான் உங்களுக்கு அன்பு செய்தது போலவே நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்யுங்கள். புதிய லோகத்தை உங்களுக்கு தருகிறேன். நான் உங்களுக்கு அன்பு செய்தது போலவே நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்யுங்கள். இறையேசுவின் இந்த நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடத்தில் எடுத்துச் சொல்லி மன்றாடுவோம். குறிப்பாக நாம் ஒவ்வொருவரும் ஒருவர் அன்பு செய்யும்படியாகவும் சமாதானத்தோடு நாம் வாழ்கின்ற இந்த பகுதியில் வாழ வேண்டும் என்றும், அதே நேரத்தில் உலகத்தில் மிக விரைவாக சமாதானம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அனைவருமே எழுந்து நின்று நம்பிக்கையோடு மன்றாடுவோம். தயவு செய்து முடிந்தவர்கள் அனைவருமே எழுந்திருங்கள். மிக முக்கியமான ஒரு நேரம், உலகத்திற்காக மன்றாடுகின்ற நேரம், சமாதானத்திற்காக மன்றாடும் நேரம். போருடைய அந்த உக்கிரமானது அதிகமாகிக் கொண்டே சென்று கொண்டிருக்கிறது. எனவே அவர்களும் பாதிக்கப்பட்ட மக்களும் வாழக்கூடியவர்கள்தான் என்பதை உணர்ந்து நாம் அனைவரும் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். கரம் நீந்தி வரம் வேணினோ உந்தன் அருள் வாரும் ஆண்டவரே. திரு அவையை வழிநடத்தும் இறைவா, குருத்துவத்தை ஏற்படுத்திய இப்புனித நாளை கொண்டாடும் என் திருத்தந்தை, ஆயர்கள் மற்றும் அனைத்து குருக்களுக்காகவும் மன்றாடுகிறோம். அவர்கள் அனைவரும் நற்கருணை நாதரின் அன்பை பிரதிபலிக்கும் தூய கருவிகளாக செயல்படவும், தொண்டு பெற அன்று தொண்டு புரியவே வந்தேன் என்ற இயேசுவின் மனநிலையோடு இறை மக்களுக்கு பணிபுரியவும் வரமருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். கடல் நீதி வரம் வேண்டினோ உந்தன் அருள் வாரும் ஆண்டவரே. உலகை ஆளும் இறைவா, உலக நாடுகளின் தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவரும் அதிகாரம் செலுத்துவதற்காக அல்ல, மாறாக தொண்டு செய்வதற்கே தாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளவும், ஏழை எளிய மக்களின் நலனுக்காகவும் உலக அமைதிக்காகவும் உண்மையோடு உழைக்க அருள் தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். கரம் நீந்தி வரம் வேண்டினோ
உந்தன் அருள்தாரும் ஆண்டவரே. அன்பின் ஊற்றே இறைவா, நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்ற இயேசுவின் புதிய கட்டளையை ஏற்று நாங்களும் எங்கள் அன்றாட வாழ்வின் சுயநலத்தை விடுத்து பிறரின் பாதங்களை கழுவும் மனநிலையோடு ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வரவேண்டி வரவேண்டினோம். உந்தன் அருள்தாரும் ஆண்டவரே. ஆறுதல் தரும் இறைவா, வறுமை, நோய், தனிமை மற்றும் பலவிதமான துன்பங்களில் வாடும் மக்கள் அனைவரும் நற்கருணை நாதரின் உடனிருப்பால் ஆறுதலும் குணமும் பெறவும் நாங்களும் அவர்கள் படும் துயரங்களைக் கண்டு விலகி செல்லாமல் அவர்களுக்கு பணிவிடை செய்யும் நல்ல உள்ளத்தை பெற்றிடவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். வரவேண்டி வரவேண்டினோம். உந்தன் அருள்தாரும் ஆண்டவரே. வாழ்வெளிக்கும் இறைவா, இப்புனித வியாழன் வழிபாட்டில் பங்கேற்கும் எங்கள் பங்கில் உள்ள இளையோர், குழந்தைகள் மற்றும் குடும்பங்கள் அனைவரும் நற்கருணை ஆண்டவர் மீதுள்ள பக்தியில் நாளுக்கு நாள் வளரவும் எங்கள் இல்லங்களில் ஒருவர் மற்றவருக்கு விட்டு கொடுத்து அன்பின் சாட்சிகளாக வாழவும் அருள் தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். வரவேண்டி வரவேண்டினோம். உந்தன் அருள்தாரும் ஆண்டவரே. நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். ஏற்கனவே சொன்னது போன்று குறிப்பாக உலக சமாதானத்திற்காகவும் போரில்லாத உலகம் இருக்க வேண்டும் என்று சொல்லியும் மௌனமாக மன்றாடுவோம். எல்லாமல் அன்பின் நிறைவா, உடைய பிள்ளைகளாய நாங்கள் நம்பிக்கையோடு கேட்ட இந்த வரங்கள் அனைத்தையும் நீரை கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அருளும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கிறார். அன்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கிறார். ஒன்றாய் நோக்கி தேத்தருமே அங்கே இறைவன் இருக்கிறார். தேவன கண்டிடுவோம், அவரு கண்பு செய்திடுவோம். உடனேயாம் ஒருவரை ஒருவர் நேசிப்போம். அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். எனவே ஒன்றாய் நாமெல்லாம் கண்டு கூடும் போதினிலே மனதில் வேற்றுமை கொள்ளாமல் நெறிவாயிருந்து கொள்வோகே. அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். ஒளிந்திடுக விளக்குகள் எல்லாம் ஓய் ஒளிக கிறிஸ்துநாதரிடம் அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார்.
சகோதர சகோதரனுடைய உங்களுடைய பள்ளி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதா அப்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரை புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியை நினைவு கொண்டாடப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறைநிலையில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எடுப்பேயுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியோம் நீதியோம் மனது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள மெய்யான குருவாகி அவர் நிலையான பலிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் பலிபொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் பொழுதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்தின திரு ரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் தூய்மைப்படுத்தப்படுகின்றோம். ஆகவே முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் மாட்சியை போழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. படைகள் கடவுளமாய் உமது நாட்டிய இறைகள் உன்னதங்களிலே ஓசைன்னா, உன்னதங்களிலே ஓசைன்னா, ஆண்டவர் பெயராய் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. உம்முடைய படைப்புகள் எல்லாம் இப்பொழுது தகுமே. ஏனெனும் திருமகனாய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய் ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கு ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கன மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரை, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறும் திருமகனாய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவரவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அறிந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் மலரும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, திருமணின் குளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் புனிதமான வீரல பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியலும் மந்தாடுகின்றோம். இப்பலியினால் இருளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உடைய திருமகனின் திருவுடல் திருத்தத்தினால் கூட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் இருப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. எவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆகுவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாகும் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் ஸ்டீபன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உமது திருமுன்னில் காய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியில் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பெரின் கடலையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்களை
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராய் இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு கூட்டிச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறதும் திருத்தூதர்களுக்கு மைந்தீரே, எங்கள் பாவங்களை பாராமல் திருவாவின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை மகிழ்ச்சியுடன் அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்க வல்லவர். நம் ஒவ்வொருவரையும் அன்பு செலுத்தி நம்மை வழி நடத்துகின்றவர். விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். தாழ்ச்சியும் இந்த பரம ரகசியத்தில் நான் விசுவசிக்கிறேன். நான் மிகவும் பலவீனமுள்ளவனாயிருக்கிறேன். பலவீனத்தை பார்த்து என் இரக்கமாயிரும். பாவங்களை நினைத்து மனம் வருந்துகிறேன். என் தெய்வமே, தயவுகூர்ந்து என் பாவங்களை மன்னியும். என் இயேசுவே, நான் நேசிப்பதை விட நான் என் மொழி இதயத்தோடு நேசிக்கிறேன்.
கையெழுத்து அன்புடனே கொடுத்து எத்தோனை அன்பீருப்பா அத்தோனை அன்பீரேவா. சாக்ரிஸ்ட் கூட உள்ள வச்சிருங்க. இறையேசுவின் குடிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமையான இந்த நாளில் நாம் அனைவரும் இந்த பரிசுத்தமான நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அமர்ந்து இந்த திருப்பலியில் பங்கெடுத்திருக்கின்றோம், இறையருளை பெற்றிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு நற்கருணை ஏற்படுத்திய, குருத்துவத்தை ஏற்படுத்திய, அன்பை செலுத்திய அருமையான இந்த நாளுக்காக நாம் நன்றி செலுத்தி தொடர்ந்து நாம் ஒருவருக்காக ஜெபிப்போம். இந்த நேரத்தில் நம்மோடு இணைந்து இந்த திருப்பலியில் பங்கெடுத்த நம்முடைய மண்ணின் மைந்தர் அருட்தந்தை ஜோசப் எஸ்லியோன் அவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் உங்கள் அனைவருடைய சார்பாகவும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது திருப்பலி இறுதி ஜபம் நிறைந்தவுடன் நற்கருணை இடமாற்ற பவனி நடைபெறும். அதனைத் தொடர்ந்து தொடர் ஆராதனை நடைபெறும். ஏற்கனவே சொன்னது போன்று 8:30 மணியிலிருந்து 9 மணி வரை இணையூர் மக்கள், 9 மணியிலிருந்து 9:30 மணி வரை முப்பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள், 9:30 மணி முதல் 10 மணி வரை அமலோற்பவ மாதா சபையினர், 10 மணி முதல் 10:30 வரை புனித தனிஸ்லாஸ் இளையோர் சபை, 10:30 முதல் 11 வரை புனித யாகப்பர் சபை, 11 11:30 வரை திருக்குடும்ப சபை, 11:30 மணியிலிருந்து 12 மணி வரை பொது ஆராதனை. அதன் பிறகு 12 மணிக்கு ஆலயம் அடைக்கப்பட்டு மீண்டும் காலை 6 மணிக்கு ஆலயம் திறக்கப்பட்டு மௌன ஆராதனை 3 மணி வரை, நண்பகல் 3 மணி வரை நடைபெறும். இந்த நிகழ்விலும் இந்த
தனி நபர் ஆராதனை அல்லது குடும்பமாக நாம் தனியாக ஆராதிக்கின்ற இந்த ஒரு ஆராதனை நாம் தொடர்ந்து பங்கெடுக்க உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவர் இயேசு நம்மிடம் எதிர்பார்க்கின்ற ஒன்று, அவரோடு நாம் இணைந்திருக்க வேண்டும். அவர் நம்மோடு எப்பொழுதும் இணைந்திருக்கிறார், நாம் அவரோடு இணைந்திருக்க வேண்டும். அதற்கு இந்த ஆராதனை உறுதுணையாக இருக்க அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். எனவே ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது நாம் ஆலயத்திற்கு வருவோம், தனியாக வருவோம், குடும்பமாக வருவோம். முடிந்தால் எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ அத்தனை மணித்துளிகள் ஆலயத்திலிருந்து நற்கருணை ஆண்டவருடைய ஆசிரை நாம் பெற்றுக்கொள்வோம். மீண்டுமாய் பிற்பகல் 3 மணிக்கு பெரிய வெள்ளிக்கிழமை வழிபாடுகள் நடைபெறும். திருச்சிலுவை ஆராதனை, முத்தம் விடுதல் நடைபெறும். அதில் பிரிக்கப்படுகின்ற காணிக்கைகள், உங்களிடம் கொடுக்கப்பட்ட அந்த உண்டியல் காணிக்கை மற்றும் அதில் பிரிக்கப்பட காணிக்கைகள் பசிப்பினி நோக்கத்திற்காக உலகத்திற்கு நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய அனைத்து மக்களும் நலமோடும் வளமோடும் வாழ வேண்டும் என்பதற்காக மறை மாவட்டம் வழியாக நாம் அனுப்புவோம் என்பதையும் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதன் பிறகு வருகின்ற சனிக்கிழமை இரவு 11:15 மணிக்கு திருவிழிப்பு பாஸ்கா திருப்பலியானது ஆரம்பமாகும். எனவே அனைத்து நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, நாளை வெள்ளிக்கிழமை வழிபாடு முடிந்த பிறகு 6:30 மணிக்கு சிலுவை பாதை ஆரம்பமாகும். எனவே அதற்காக சிலுவையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அந்த சிலுவையை நீங்கள் எந்த இடத்தில் வைக்க வேண்டுமோ அதை வைத்து சிறப்பாக இந்த சிலுவை பாதை நம்முடைய சப்பர பவனி வருகின்ற அந்த இடத்தில் நடைபெறுவதற்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பை கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரத்தில் இந்த வழிபாடு சிறப்பாக நடைபெற எல்லா விதத்திலும் ஒத்துழைத்த அனைவருக்கும், ஆலய பணியாளர்கள், இன்னும் இந்த இடத்தையும் நற்கருணை ஆண்டவரை நாம் வைக்கின்ற அந்த இடத்தையும் அலங்காரம் செய்த அருட்சகோதரிகள், இளைஞர், இளம்பெண்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் இந்த விழா சிறப்பாக நடைபெற ஒத்துழைத்த நிதிக்குழு உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்குமே என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் இந்த வழிபாடு சிறப்பாக நடைபெறுவதற்கு இந்த வந்திருக்கின்றவர்களுக்கு பேஸ்டி, டவல் மற்றும் அப்பம் கொடுப்பதற்காக உதவி செய்தவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெரோம் ராஜபுனிதா 1000, சிலுவைதாசன் பிரேமா 500, ரேமண்ட் விஜிதா 1000, சந்தியாகு ஆசிரியர் 1000, ஜெயபாலன் ஜெயக்குமார் மெட்டில்டா 1000, இருதயராஜ் எப்சி 500, ஸ்டீபன் டெல்சி 500, ஜாய்சன் ஜெயராணி 500, ஜான்சிங் சந்திரா 500, ஆம்ஸ்லின் ஏஞ்சலின் 500, ஜெயராஜ் ராணி 500, சிங் சுபா 500, ஜான்சன் கோஸ்கா 500, சிலுவை மிக்கேலில் 500, பிரான்சிஸ் அனதாஸ் 500, தாமஸ் குணசேகரன் சரோஜா செல்வி 500, ஆரோக்கிய மரியம்மாள் 500, கிறிஸ்டி சில்வஸ்டர் 1000, செலஸ்டின் குடும்பம் 500. அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வுடல் உங்களுக்காக கையளிக்கப்படும் புதிய உடன்படிக்கை. இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படுகிறது. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இதை செய்யுங்கள் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிவீராக. உம் திருமகனின் இரவு விருந்தினால் இவ்வுலகை ஊட்டம் பெறும் நாங்கள் என்றென்றும் நிறைவடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இப்பொழுது நற்கருணை இடமாற்றம். இதற்கான முன்னுரை வாசிக்க வேண்டியவர்கள் வாசிக்கவும்.
நற்கருணை இடமாற்ற பவனி. இப்பொழுது தூய்மை மிகு நற்கருணை இடமாற்றம் செய்யப்படுகிறது. இயேசு பாடுகள் படும் முன் கெத்சமனி தோட்டத்தில் தனிமையாக தன் துயரத்தை தந்தையாம் இறைவனிடம் வெளிப்படுத்தியதை நினைவு கூறுகிறோம். இப்போது நற்கருணை நாதர் தலைமை பீடத்திலிருந்து தனியாக அலங்கரிக்கப்பட்ட இடத்திற்கு பவனியாக எடுத்து செல்லப்படுவார். அவ்வாறு எடுத்து செல்லும் போது அனைவரும் முழந்தாள் பணிந்து நமது வணக்கத்தை செலுத்துவோம். விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று எமக்கு அழைப்பு விடுத்த இயேசுவின் உணர்வுகளோடு இன்று பயணிப்போம். தனிமையில் தனது துன்ப நிலையை எண்ணி துயரப்படும் நம் இயேசுவோடு நாமும் விழித்திருந்து ஜெபிப்போம். பாடுவாயின் நாவே வாழ்வு மீட்க உடலின் ரகசியை ஆயின் அரசியோயர் வயிற்றோயீது பணியவர் ஓதலத்தை நீக்கசியல் பாடுவாயே. அவனவர் வாயளிக்க பழவி மாசிலாரின்று நமக்கு எஞ்சியானோர் அவனி மீறியவரில் அரிய தேவ வார்த்தையால் இதனை விதைத்த பின் உலக வாழ்வின் ஆளை மொழிக்கலானா வாழ்வாயின் நாவே வாழ்வு மீட்க புகழின் ரகசியத்தை கலியவரம் சோதனத்தை செல்லும் இறை மறைந்துயர்ந்த தேவரத ரகசியத்தை நாவே பாடுவாயே. அனைவரும் ஆலயத்திற்குள் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். படவி மாசிலாத கண்மொழியாது நமக்கு எஞ்சை பிறக்கலானார் அவனி மீறி அவரையிலும் அரிய தேவ வார்த்தையான
விளைத்து வாழ நாளை கொலையில் மொழிக்கலானா இறுதி உணவை அருந்த இரவில் சகோதரர்கள் யாவரோடும் அவரவர்களிய பலத்தில் உணவை ஒன்றிய மனங்கள் அனைத்துள் நிறைவுகள் பெற்ற பின் பன்னிரண்டு தம்மை தாவியாளியருளாரே